ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு கிட்ஸ் பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஸ்கர்ட் ஸ்டைல் காஸ்டியூம். ரொம்ப சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேண்ட் ஸ்டைல் காஸ்டியூமில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கர்ட் ஸ்டைல் கொடுப்போம். அதில் ப்ளவுஸில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, சென்டரில் வந்து ஒரு ஸ்மால் ஃபேன், அந்த ஃபேனை சுற்றி சின்னதாக ஒரு பார்டர் வச்சு ப்ளீட் பண்ணி அந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதில் இருக்கிற மேஜர் ஒர்க்கு. இந்த காஸ்டியூமோட ஹைலைட் பார்த்திங்கன்னா அதுதான். யூஷுவலாக வந்து அடல்ட் காஸ்டியூம் ஆகட்டும், கிட்ஸ் காஸ்டியூம் ஆகட்டும், சின்னதாக ஒரு தாவணி கொடுப்போம் கிட்ஸ் காஸ்டியூம்னா. ஸோ இதில் வந்து தாவணி வேணாம், எங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஃப்ரில்ஸ் வச்சு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாடல் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம காஸ்டியூமில் வந்து ஒரு ஸ்மால் ஃபேன் பண்ணுவோம். அது எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இப்போது இந்த காஸ்டியூம் பற்றி பேசலாம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த சின்னதாக ஒரு ஃபேன் முதல்ல பண்ணிவிட்டு அந்த ஃபேனை வந்து ப்ளவுஸில் வச்சு பின் பண்ணிவிட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பார்டர் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த பார்டர் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா பார்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நமக்கு இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் வருது. ஸோ அந்த யூ ஷேப்பை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய ப்ளீட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது வந்து அந்த யூ ஷேப்பையும் கரெக்டாக டிஃபைன் பண்ணோம். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பரதநாட்டியம் காஸ்டியூமே பார்த்திங்கன்னா அதோட ஹைலைட்டே எந்த பார்ட்டாக இருந்தாலும் அந்த பார்ட்டில் வர இந்த சின்ன சின்ன ப்ளீட்ஸ் மட்டும்தான் அந்த பரதநாட்டியம் காஸ்டியூமில் உள்ள ஸ்பெஷல் திங். ஸோ அழகே நம்மளுக்கு அதுதான். அதை வந்து அந்த ப்ளீட்டை வந்து ஈவன் சைஸில் விதவிதமான ஷேப்பில் நம்ம கொண்டு வந்து தான் இந்த காஸ்டியூமை வந்து நம்ம அழகுபடுத்துகிறோம். ஸோ உள்ள ஃபேன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஃபேன்லேயும் வந்து ப்ளீட்ஸ் இருக்குது. அதை ப்ளீட் பண்ணி தான் நம்ம அந்த ஃபேன் கொண்டு வரோம். அதை சுற்றியும் பார்டர் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா யோசிச்சிங்கன்னா சிம்பிள் ஒர்க்காக தான் இருக்கும். பட் செய்கிறதுக்கு நம்ம உட்காந்தோம்னா இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக செய்யணும். அதனால தான் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரைஸ் கேட்ட உடனே இவ்வளோவா, இட்ஸ் டூ ப்ரைஸி, டூ காஸ்ட்லி, இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிடுறாங்க. பட் நீங்கள் இதை மேக்கிங் வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஒரு காஸ்டியூமுக்கும் ஒரு பார்ட்டுக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிசைன் பண்ணுறோன்றது தெரியும். அண்ட் இந்த கலர் மாறிட்டே இருக்கும். சில காஸ்டியூமில் 2 கலர் இருக்கும், சில காஸ்டியூமில் 3 கலர் இருக்கும். இப்போல்லாம் நமக்கு கலர் மாற்றணுமோ அப்போல்லாம் வந்து த்ரெட்டோட கலரை மாற்றி இது முடித்தாதான் அது முடிக்க முடியும், அது முடித்தாதான் இது முடிக்க முடியுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது ப்ளவுஸே பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ளவுஸில் க்ரீன் பாடி இருக்குது, பிங்க்கில் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம், அண்ட் பிங்க் கலரில் இந்த மாதிரி ஃப்ரில் ஒர்க்ஸ் எல்லாம் வருது. இப்போது முதல்ல க்ரீனில் அந்த பாடி ரெடி பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா பிங்க்கில் இந்த மாதிரி டிசைனை கொடுக்கணும், திரும்பவும் க்ரீனுக்கு மாற்றி ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணணும், சைட் க்ளோஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பொறுமையாக இந்த ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு ப்ளீட் பண்ணும்போது அந்த ப்ளீட் வந்து தேவையில்லாமல் ஓவர்லேப் ஆகிட்டு வெளியில் வரக்கூடாது. அந்த ஒரு ப்ளீட்டை விட இன்னொரு ப்ளீட்டை வந்து வெளியில் நீட்டிட்டு நிற்கிற மாதிரி தெரியக்கூடாது. அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து அந்த யூ ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல நீட்டாக அதோட பார்டரெல்லாம் வந்து கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்படி நிறைய டாஸ்க் இருக்குது இந்த ஒரு காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணுறதில்ல. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னா இவ்வளோ பொறுமையாக நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோன்னா இந்த பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. அந்த டைமுக்கான வேஜஸ் வந்து என்னோடய டெய்லர்ஸ்க்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறதுனால தான் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. என்னென்னா நம்மளுக்கு வந்து இப்போது நீங்கள் ரெகுலராக போடுற காஸ்டியூமே இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்கனாலே வந்து 500, 700, ஈவன் 900, 1000ஸ்லலாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.
அது வந்து நீங்க ஒரு சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ண போறீங்க. நீங்க வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 20 ப்ளவுஸ் கூட வந்து நல்லதா வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் காஸ்டியூம்ன்றது வந்து 1 ஆர் 2 காஸ்டியூம் தான் வச்சுக்க போறீங்க. அத வந்து நீங்க அதோட வொர்த்த தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு அந்த காஸ்டியூம்க்கு வந்து ரீசனபிளா இந்த காஸ்ட் இருக்கான்றத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அதில என்ன வேலை பண்ணியிருக்காங்க, அதில என்ன மாரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க்குக்கு இந்த காஸ்ட் ஒர்த்தான்னு மட்டும் பாருங்க. நீங்க வந்து எடுத்த உடனே டூ பிரைஸி, டூ காஸ்ட்லி அப்படின்னு சொல்றதுக்கு, நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இது ஒரு சின்ன விஷயம். ஒன் ஆஃப் த ஸ்மால் பார்ட் இந்த காஸ்டியூம்ல இது. இதில 4 பார்ட்ஸ் வருது. அதில ஒரு பார்ட்டில ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டைம் எடுக்குது. அப்போ ஒரு ஒரு பார்ட்டுக்கும் நாங்க எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோன்றத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது வந்து டூ பிரைஸின்னு நெனைக்கவே மாட்டீங்க. அப்புறம் என்ன, உடனே வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க.